கள்ளச்சாராயம் காத்து செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். உழைத்து பட்டாசாலையிலே கிட்டத்தட்ட வெடி விபத்திலே பார்ப்பில் என்றால் கொத்து கொத்தாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். உழைப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய். கள்ளச்சாராயம் குடித்து இருந்தால் 10 லட்சம் ரூபாய் என்று சொன்னால் அப்ப யாரை ஊக்குவிக்கின்ற அரசு இந்த திமுக அரசு என்பதை நீங்கள் சிந்தித்தால் யார் ஒருவர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டீர்கள். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் ரூபாயும், விவசாயியோ பட்டாசாலை தொழிலாளர்களோ இறந்தால் 1 லட்சம் ரூபாயும் தரும் அரசு யாரை ஊக்குவிக்கிறது என்பது இதன் மூலமே தெரிகிறது என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறினார். சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி எஸ்பாலம் பகுதியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் எங்காவது கள்ளச்சாராய பலி நடந்ததா என்றும் கேள்வி எழுப்பினார். கள்ளச்சாராயம் காத்து செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். உழைத்து பட்டாசாலையிலே கிட்டத்தட்ட வெடி விபத்திலே பார்ப்பில் என்றால் கொத்து கொத்தாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். உழைப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய். கள்ளச்சாராயம் குடித்து இருந்தால் 10 லட்சம் ரூபாய் என்று சொன்னால் அப்ப யாரை ஊக்குவிக்கின்ற அரசு இந்த திமுக அரசு என்பதை நீங்கள் சிந்தித்தால் யார் ஒருவர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டீர்கள்.